அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர், என்னாலையும் பிசாசு துரத்த முடியுமா? துரத்த முடியும். என்னாலே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அல்லேலூயா. என்னாலையும் பலருக்கு வெற்றி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அல்லேலூயா. மற்றவருடைய தோல்வியை ஜெயமா மாற்ற முடியுமா? முடியும். அநேக உதாரணங்கள் பைபிளில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் என்கிற நிலைமையிலே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்காமல் அப்படியே விசுவாசித்தான். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை, சத்தமா சொல்லுங்க, உயர்த்துவார். சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் படாதீங்க, நம்புங்க. ஆண்டவர் உயர்த்துவார். அவர் எப்படி உயர்த்துவார்? அவர் எப்படியும் உயர்த்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் யாருக்கிட்ட இருந்து இருக்க முடியும்? கர்த்தர்கிட்ட தான் இருக்க முடியும். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. இது எல்லாமே மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம். அது ஒரு சின்ன சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. அதெல்லாம் பிடிச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு? முந்தின நாளிகை உன்னிடத்தில் வரும். அல்லேலூயா. உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், உன்னை மகிமையிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். முன்ன கூட்டு போறேன், உங்களுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்த இடத்துக்கு கூட்டு போறேன். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீங்க கூட மறந்துட்டீங்க, ஆனா கர்த்தர் இப்பொழுது மறக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தத்தை ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் பிடித்துக் கொள்வதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒண்ணு விளக்கம். அல்லேலூயா. அவன் அப்படி இருந்ததுனால அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ரோமன் 4:20 அப்புறம் உள்ளத, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தி 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 விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசியாவே மாறிட்டான் அர்த்தம். வாக்குத்தத்தம் எதுக்குன்னா அழைப்பதற்கு. வாங்க, நான் தான் தெய்வம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருசாக்குவேன் அப்படின்னு தன் பக்கம் சேர்ப்பதற்காக கடவுள் என்ன செய்றார்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. இப்ப அதை சந்தேகப்படாமல் அதை கடவுள் உண்மையான தெய்வம் தான் சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நீங்க பழகும் போது நீங்க யாரா மாறிடுறீங்க? மகா பரிசுத்தமான விசுவாசியா மாறிடுறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான வார்த்தைகள், இதெல்லாம் கிடைக்காத அற்புதமான விளக்கங்கள். அல்லேலூயா. இந்த கிரேட் இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. இது மகா விளக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா.